ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு ப்ளூ ஸ்க்ரீனில் தெரியுது, என்ன வச்சுட்டு பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இது ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒரு ஆர்டிபி தான், ரிமோட் டெஸ்க்டாப் தான். எப்படி வந்து அமேசான் வெப் சர்வீஸில் வந்து நம்ம ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணுறோமோ, 1 இயருக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து ஒரு கோடு தான், ஜஸ்ட் ஒரு கோட் வேர்ட் மட்டும் கொடுத்தா போதும். இது வந்து ஓப்பன் ஆகிக்கும். இது எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன, இது எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம், இதோட ஸ்பீடு என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதை எப்படி கொண்டு வர்றது, இதை வந்து எப்படி எந்த கோடு கொடுத்தா இது வருங்கிறத கடைசியாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரன் ஆகுது அப்படின்னா விஎன்சி வீவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து தனியாக சாஃப்ட்வேரும் இருக்குது. நம்ம வந்து க்ளவுட் சர்வீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளவுட் சர்வீஸ்ன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது என்னென்னா கூகுளில் இருக்குது, அமேசானில் இருக்குது, அலிபாபாவில் இருக்குது, ஐபிஎம்மில் இருக்குது. இன்னும் வந்து என்னென்ன கம்பெனியில் இருக்கோ எல்லா கம்பெனிக்காரங்களும் வந்து க்ளவுட் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எந்த க்ளவுட் சர்வீஸில் வேணும்னாலும் இந்த விஎன்சி வீவரை ரன் பண்ணி இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு உபுண்டுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? உபுண்டுங்கிறது தெரியாமல் இருக்காது, நிறைய பேருக்கு தெரியும். லினக்ஸ் மாதிரி தான் இதுவும். லினக்ஸ் எப்படி ரன் ஆகுதோ அதே மாதிரி தான் உபுண்டுவும் ரன் ஆகும். ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் போய் தான் நம்ம வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து உபுண்டு அப்படிங்கிறதும். இது எது என்ன பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சும்மா வந்து டெம்பரரியாக ஏதாவது ஃபைல் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டவுன்லோட் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தில் மட்டும்தான் வந்து டவுன்லோட் ஆகிருக்கும். நம்ம அதை வந்து அதாவது ஸ்லோவாக இருக்கிற சர்வரில் வந்து டவுன்லோடு இதுலேருந்து கொடுத்து, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஒரு க்ளவுட் சர்வீஸ் ட்ரைவ்லேயோ இல்லை ஏதோ ஒரு கூகுள் ட்ரைவ் எக்ஸாம்பிள் அதுலேயோ ஏதோ அந்த அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த யூஆரில் எடுத்து நம்ம லோக்கல் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டவுன்லோட் ஆகாத ஒரு ஃபைலை கூட இதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த சிஸ்டத்தில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து சர்வர் தான். இது வந்து டோட்டலி ஃப்ரீ தான். இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட ஸ்பீடு என்னங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார்ட்டுங்கிறது இதுதான். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 1 2 3 4 5 6. இப்போ லாக் அவுட்டுங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா வெளியே போயிடும். ஸோ ஷடவுன் ஆயிரும். அதை கொடுக்கக்கூடாது. ரன்னுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். விண்டோஸில் இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. மற்றபடி வந்து ப்ரிஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் ப்ரிஃபரன்ஸு, டெஸ்க்டாப் செஷன் ஸ்டார்டிங்கு, கீபோர்ட் மவுஸ் செட்டிங்ஸு, இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் இருக்குது. ஸோ சிஸ்டம் டூல்ஸுங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எல்எக்ஸ் டெர்மினல். இது எதுக்கு அப்படின்னா இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட், இது வந்து கமெண்ட் ப்ராம்ப்டில் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் இதில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து ஒரு ட்ரையல் மாதிரி பார்க்கலாம். ஒரு டெஸ்டிங் பண்ணுறதுக்காக வந்து இதை கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கமெண்ட் லைன் கொடுத்து தான் யூஸ் பண்ண முடியும், சாதாரணமாக யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வெப் ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க. 2வது கூகுள் குரோம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து விஎன்சி சர்வர் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை விஎன்சி சர்வரும் குரோமும் வந்து ஒர்க் ஆகலை, ஃபயர்ஃபாக்ஸ் மட்டும் ஒர்க் ஆகுது. ஸோ அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். அப்புறம் பேசிக்காக வந்து அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டரு, மவுஸ் பேடு, ஆர்ச்சிவரு, அப்புறம் இமேஜ் வியூவர், இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு உபுண்டு ஓஎஸ் தான். இது வந்து எவ்வளோ ஸ்பீட் இருக்குங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸ் நோட்டீஸ் வந்து இருக்குது. ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நாட் நவ் கொடுத்துருங்க. இங்கே வந்து ஸ்பீட் செக் பண்ணிக்கலாம். fast.com கொடுத்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஓகேங்களா. இது வந்து ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 1.9 வந்துருக்கு, 2.1 ஜிபிபிஎஸ், அதாவது 2000 ஜிபிபிஎஸ் ஸ்பீடு, 2000 எம்பிபிஎஸ் ஸ்பீடு, சாரி 2000 எம்பிபிஎஸ் ஸ்பீடு வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்குது. நல்ல ஸ்பீடு தான் அது. நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 3Gயில் வந்து 7.5 எம்பிபிஎஸ் வரும், 4Gயில் வந்து 15 எம்பிபிஎஸ் வருது, 5G இப்போ வந்திருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா 1 ஜிபிபிஎஸ் வரைக்கும் வரும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா சர்வர் தான், சர்வரில் பார்த்தீங்கன்னா 1.8 ஜிபிபிஎஸ். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ ஸ்பீடு நமக்கு வந்து இந்த ப்ரௌசரில் இருக்குது. நம்ம இதில் வந்து டிஃபால்ட்டாக நம்ம எக்ஸ்டென்ஷன் கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நான் கொடுக்குறேன். ஆடான்ஸ்ன்னு இருக்குது, இதில் வந்து நம்ம எந்த ஆடான்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து கெட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து உதாரணத்துக்கு இதை எடுத்துக்கலாம், ஆட் பிளாக்கர்னு இருக்குங்களா, இதில் வந்து நம்ம ஆட் டு ஃபயர்ஃபாக்ஸ்ன்னு கொடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா ஆடு கேட்குது. ஸோ ஆட் கொடுத்துட்றேன், இங்கே ஆட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது வந்து இதில் என்ன ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, பேசிக்காக நம்ம ஆர்டிபி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர்டிபியாக இருந்தாலும் சரி, பெய்டு ஆர்டிபியாக இருந்தாலும் சரி, அதில் வந்து உங்களுக்கு சவுண்டு வந்து வரும். நம்ம லோக்கல் கம்ப்யூட்டர்லேயே சவுண்டு கேட்க முடியும். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் சவுண்டு கேட்கவே கேட்காது, அவ்வளோதான். ஸோ இதுதான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட். ஸோ இது மற்றபடி வந்து இது யூஸ் பண்ணுறது யூசேஜ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. எவ்வளோ நேரம் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதுதான் வந்து இதில் 2 மைனஸ் பாயிண்ட்டு. ஆர்டிபி பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஆர்டிபி வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம வந்து ரன் பண்ணாமல், அதாவது நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா கூட ரன் ஆகிட்டு இருக்கும். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் நீங்கள் வந்து ரன் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிரும். அதாவது வந்து டேட்டா பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் ஆகாது. இது வந்து ஸ்டோரேஜ் ஆகாத ஒரு ஆர்டிபி, டெம்பரரியாக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிபி தான். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம எந்த ஒரு டேட்டாவும் சேவ் பண்ணி அடுத்தது வந்து இதே இப்போ நான் இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது திரும்பவும் வந்து இதே நான் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி நம்ம வந்து இந்த விண்டோ வருமாங்கிறது கேட்டிங்கன்னா வராது. ஓகேங்களா. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒன் டைம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, மறுபடியும் திருப்பி அந்த கோடை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக தான் ஓப்பன் ஆகிருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் இந்த மாதிரிலாம் காமிக்காது. ஸோ மூணு மைனஸ் பாயிண்ட்டு, 3 ப்ளஸ் பாயிண்ட்டு. 3 ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்ல நெட்டு ஸ்பீடு இருக்குது, அது இல்லாமல் வந்து டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா உபுண்டு எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் டெஸ்டிங் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஒரு சர்வரு. ஓகேங்களா. இது வந்து விண்டோஸில் அவைலபிளாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா விண்டோஸ் அவைலபிள் கிடையாது. நானும் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து வேறு ஏதாவது நமக்கு கோடிங் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அந்த கோடிங்கை யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸ் சர்வர் கூட இதே மாதிரி நம்ம அன்லிமிட்டட் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் வந்து இருந்தால் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம இது எப்படி ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். கூகுளில் வந்து க்ளவுட் பிளாட்ஃபார்மில் ஓப்பன் பண்ணி க்ளவுட் ஷெல்லில் வந்து நான் இதை ரன் பண்ணிகிட்ருக்கிறேன். ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. இது எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னங்கிறது. இது லீவ் கொடுத்துடலாம். ரன் ஆகிட்டுருக்கனால வந்து லீவ் பண்ணுமான்னு வேணாமல் கேட்குது. ஸோ லீவ் கொடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல வந்து கூகுள் க்ளவுட் ஷெல் கன்சோல் அப்படின்னு வருதுங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாகின் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி லாகின்ல தான் இருக்கும். நீங்கள் ரைட் சைடில் வந்து இந்த இடத்துல கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்சோலுங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கூகுள் க்ளவுட் ஷெல் ஓப்பன் ஆகும். ஓகே இது ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து இந்த வந்துடுச்சு. ஓகே, இது வந்து விசிபிள் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் க்ளவுட் ஷெல்லுங்கிறது கேட்குது. ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது கீழே வந்து உங்களுக்கு ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து ஆல்ரெடி ரன்னில் இருக்கனால அது க்ளோஸ் பண்ணுறேன். திருப்பி வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இது ப்ரீவியஸ் செக்ஷன் காமிச்சிட்டே இருக்குது. ஸோ பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத பார்க்குறேன். இதை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிட்டா தான் அடுத்தது வந்து நம்ம புதுசாக வந்து ரன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் க்ளோஸ் டேப் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா க்ளோஸ் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் ரன் ஆகிறதுக்கு லேட் ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஆக்டிவ் அந்த எனேபிள் ஆகட்டும். இப்போ எனேபிள் ஆயிடுச்சு, இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, வெல்கம் டு க்ளவுட் ஷெல், டைப் ஹெல்ப் டு கெட் ஸ்டார்டட். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்புங்கிறது டைப் பண்ணுங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து அப்படியே இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணணும். என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடை வந்து நம்ம அப்படியே காப்பி பண்ணி நோட்பேடில் இருக்கிறத காப்பி பண்ணி இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட்டு கொடுங்க. பேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ட்ரு அடிங்க, அவ்வளோதான். இப்போ என்ட்ரு அடித்ததுக்கப்புறம் வந்து அந்த சர்வருடைய இதை வந்து புல்லிங், அதாவது புல் கம்ப்ளீட்னு இங்கே வருது பார்த்தீங்களா, அவ்வளோதான். புல் கம்ப்ளீட் புல்லிங் அப்படின்னா இருக்கிறதுன்னு மீனிங் வரும். இது என்ன வரும்னா, சர்வரில் இருக்கிற டேட்டாவை வந்து அப்சர்வ் பண்ணி இது வந்து ரன் பண்ணி கொடுக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஆர்டிபி மாதிரி தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் வந்து டவுன்லோடட் நியூவர் இமேஜ் ஃபார் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உபுண்டு டெஸ்க்டாப் அப்படின்னு வந்திருக்குங்களா. இப்போ வந்து எல்லாமே ரன் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல இந்த வெப் ப்ரிவியூன்னு இருக்கு இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேஞ்ச் ப்ரிவியூ ஆன் போர்ட் 8080. இது வந்து ரன் ஆகாது. இதுக்கு பேராக என்ன பண்ணணும் அப்படின்னா, சேஞ்ச் போர்ட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல போர்ட் நம்பர் கேட்கும். இதுக்கு டிஃபால்ட்டான போர்ட் நம்பர் என்ன அப்படின்னா 6080. இந்த 6080ங்கிறது கொடுத்துட்டு சேஞ்ச் அண்ட் ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா தனியாக வந்து நமக்கு இங்கே விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிட்டுருக்கு. நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே காமிச்சேன் இல்லைங்களா, அந்த சர்வர் தான், அதுதான் ஓப்பன் ஆகும். கனெக்டிங் ஆகுது, கனெக்ட் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதுதான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு சர்வர். இப்போ வந்து ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி காமிச்ச சர்வர் வந்து நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணது எதுவுமே இருக்காது. ஆனால் வந்து புதுசாக தான் ஓப்பன் ஆகிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் என்ன யூஸ் பண்ணோமோ அதை திரும்ப வந்து டேட்டா சேவ் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். திரும்ப வந்து நம்ம அப்பப்போ டெம்பரரி தான், இது பர்மனெண்ட் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். வந்து ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இது வந்து எந்த சேஞ்சஸும் ஆகாது, இது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி தாராளமாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஓகே, இது அதே சேம் தான்.
நான் செக் பண்ணி காமிக்கிறேன். அதே ஸ்பீடு தான் வரும். ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. நம்ம லோக்கல் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அது வேறு. இது வந்து சர்வருக்குள்ளே இருக்கிற ஸ்பீடு. ஓகேங்களா? இது வந்து ஒரு சில நேரத்தில் 1.8 வரும், 2.5 கூட வந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன். ஸோ வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆர்டிபி பார்த்தீங்கன்னா இப்போ 1.6 ஜிபிபிஎஸ்ன்னு காமிக்குது. ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இதே மாதிரி நான் இந்த கோடை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த கோடை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து இந்த கூகுள் க்ளவுடு பிளாட்ஃபார்ம் இதுக்கு வந்து அமௌண்ட் நீங்கள் கட்ட தேவையில்லை. இது வந்து ஃப்ரீ தான். இந்த ஷெல்குள்ளார வேறு ஏதாவது இந்த கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்முக்குள்ளார ஏதாவது வேறு சர்வீஸ் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காசு கட்டணும். பட் வந்து உங்களுக்கு இது வந்து ஃப்ரீ தான். இந்த க்ளவுட் ஷெல்லுங்கிறது உங்களுக்கு ஃப்ரீ தான். இதுக்காக நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டு கட்ட தேவையில்லை. ஓகேங்களா? சரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக்ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் டெலிகிராம் குரூப் இருக்குது. டெலிகிராம் குரூப்லேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்டேட்ஸ் வந்து அதுலேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸாக இருந்தாலும் அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சால் வந்து நான் அதை வந்து இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து அது வீடியோவை கூட நான் போடுறேன். இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட்டாக கூட நான் வந்து டைப் பண்ணி அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.